Dear students, welcome to our 11th standard subject Biozoology Unit 3 Chapter 5 Topic Digestion in the Small Intestine. Previous class digestion in mouth, digestion in the stomach பார்த்தோம். இந்த கிளாஸ் நம்ம பார்க்கக்கூடியது digestion in the small intestine. Small intestine அப்படின்னு சொல்லும்போது 3 parts உங்களுக்கு தெரியும். Duodenum, jejunum, ileum. இதில் first part அப்படின்றது வந்து duodenum. இந்த duodenal regionsல தான் பார்த்தீங்க அப்படின்னா 3 secretions வந்து கொட்டப்படும். அதாவது வந்து சேரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைல், பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஜூஸ். பைல் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், லிவருக்கு பக்கத்தில் கால் பிளாடர்னு ஒரு பகுதி, பித்த பைன்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த பித்த பையில தான் வந்து பித்த நீரெல்லாம் சேமிக்கப்பட்டு வச்சுருக்கும். அந்த பித்த நீர் வந்து எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் இந்த டியோடினல் ஏரியாவுக்கு வரும், ஸ்மால் இண்டஸ்ட்ரியலுக்கு. அடுத்து பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், கணையம்னு சொல்லக்கூடிய பேங்க்ரியாஸ் செக்ரேட் பண்ணக்கூடிய ஜூஸ் தான் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரைனல் ஜூஸ், நம்ம சிறுகுடலை சுரக்கக்கூடிய ஜூஸ்க்கு பேர் இண்டஸ்ட்ரைனல் ஜூஸ். இந்த 3 செக்ரீஷன்ஸும் எங்கே ரிலீஸ் ஆகும் அப்படின்னா டியோடினல் ஏரியா ஆஃப் த ஸ்மால் இண்டஸ்ட்ரைனில் ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டைஜஷனை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரைனில் உள்ள மஸ்குலாரிஸ் லேயரோட மூவ்மெண்ட்னால ஃபுட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாத்தோட செக்ரீஷன்ஸும் ஒன்று சேர்ந்து டைஜஷன் நடக்குது. இப்போ டைஜஷன் எப்படி வந்து டைஜஷனுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பைல். பைலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா பைல் பிக்மெண்ட்ஸ் இருக்குது, பைல் சால்ட் இருக்குது, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொலஸ்ட்ரால் இருக்குது, பாஸ்போலிப்பிட்ஸ் இருக்குது, என்சைம்ஸ் மட்டும் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ பைல் பிக்மெண்ட்ஸ்னால் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளோருபின், பிளவரிடின். இந்த பிளோருபின், பிளவரிடின் 1 மார்க்கில் கேட்பாங்க பைல் பிக்மெண்ட்ஸோட நேம். இது யாரோட பை ப்ராடக்ட், எப்படி இந்த பிக்மெண்ட்ஸ் வந்து உருவானுச்சு, இப்போ பிளோருபினும் பிளவரிடினும் எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெட் ஆர்பிசி உடஞ்சி அதுலேருந்து ஹீமோகுளோபின்லாம் ரிலீஸ் ஆகல, எல்லாமே கம்ப்ளீட்டாக உடஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியதான் எது நம்ம ரத்த சிவப்பணுக்கள் இறந்து போய் உடையுது இல்லையா, அதோட வேஸ்ட் தான் என்னவா மாறும் அப்படின்னா பைல் பிக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிளோருபின் அண்ட் பிளவரிடினாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது பைல் சால்ட். உங்களுக்கு நேம் கொடுக்கல, தெரிஞ்சுக்கோங்க. சோடியம் கிளைகோலைட் அண்ட் சோடியம் டாரா கிளைகோலைட் அப்படின்றது வந்து பைல் சால்ட். வேற என்ன டீச்சர் பைலில் இருக்கும், இந்த பித்த நீரில் பைல் பிக்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, பைல் சால்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. வேறு என்னென்னலாம் பைலில் இருக்கும், பித்த நீரில் இருக்கும் அப்படின்னா கொலஸ்ட்ரால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அண்ட் பாஸ்போலிப்பிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கொலஸ்ட்ரால் அப்படின்றது அந்த கொழுப்பாலான பொருள். அடுத்து பாஸ்போலிப்பிட்ஸ். பட் என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் இருக்காது. பைல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த பித்த நீர்னால நமக்கு என்ன யூஸ், டைஜஷனுக்கும் இந்த பைலுக்கும் பித்த நீருக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட் இருக்குது, ஃபேட் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இதில் ஃபேட்டை எமல்சிஃபை பண்ணுறதுக்கு, ஃபேட்டை வந்து உடச்சி கொடுக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பித்த நீர் தான். அடுத்து பைல் சால்ட்டோட ஒர்க் என்ன, பித்த நீர் வந்து ஃபேட்டை வந்து எமல்சிஃபை பண்ணி கொடுக்கும், கூழ்மமாக்கி கொடுக்கும். பைல் சால்ட் பித்த உப்புக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ரெடியூஸ் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் ஃபேட் ட்ராப்லெட்ஸ் அண்ட் பிரேக் தெம் இன்டு ஸ்மால் குளோபியூல்ஸ். பைல் சால்ட் என்ன பண்ணுறாங்க, ஃபேட் ட்ராப்லெட்டில் உள்ள சர்ஃபேஸ் டென்ஷன் அந்த பரப்பு இழுவிசையை குறைச்சி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேட்டி ட்ராப்லெட்ஸை வந்து சின்ன சின்ன குளோபியூல்ஸாக பிரேக் பண்ணி கொடுக்குறாங்க. யார், இந்த பைல் சால்ட் பித்த உப்புக்கள், சோடியம் கிளைகோலைட்டும் சோடியம் டாரா கிளைகோலைட்டும். வேறு என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ ஆக்டிவேட் த லைபேசஸ் டு டைஜஸ்ட் லிப்பிட்ஸ். லைபேசஸ் அப்படின்றது என்சைம். இந்த பித்த நீர் யாரை போய் ஆக்டிவேட் பண்ணுது, லைபேசஸ்ங்கிற என்சைம். லிபேசஸ் அல்லது லைபேசஸ் அப்படின்னா என்சைம். இந்த என்சைம் ஆக்டிவேட் பண்ணுது. சரி, லைபேசஸ் என்ன டீச்சர் பண்ணும் அப்படின்னா லிப்பிடை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உதவும். லிப்பிட்ஸ் அது மட்டும் இல்லாமல் protein and partially digested protein in the chyme on reaching the intestine and are acted upon by proteolytic enzyme of pancreatic juice. அதுக்கப்புறம் லிப்பிட்ஸை வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னு சொன்னால் டைஜஸ்ட் பண்ணி கொடுத்துருச்சு யார், பைல். அடுத்து பார்க்கக்கூடியது ப்ரோட்டீனையும் பார்ஷியலி டைஜஸ்டட் ப்ரோட்டீன் இந்த chyme. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டுன்னு சொன்னோம், அடுத்து போலஸ் சொன்னோம், இங்கே இப்போ வயிற்று பகுதிக்கு வந்தோடனே கைம் அப்படின்னு சொன்னோம். இந்த கைமில் இப்போ என்ன இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. லிப்பிடை வந்து யார் இது பண்ணிட்டா, பைல் வந்து டைஜஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். அடுத்தது உணவில் என்ன இருக்குது, கொஞ்சம் டைஜஸ்ட் ஆன ப்ரோட்டீனும் அடுத்து டைஜஸ்டே ஆகாத ப்ரோட்டீன் ரெண்டுமே கைமில் இருக்குது.
எப்படி மீன்ஸ் பார்ஷியலி டைஜஸ்டட் ப்ரோட்டீன் எப்படி வந்தது அப்படின்னா அங்கே சலைவரி அமைலேஸ் எல்லாம் செக்ரேட் ஆனிச்சு இல்லையா. அப்புறம் ஸ்டொமக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெப்சின் இருந்தது. பெப்சின் என்ன பண்ணும், பெப்சின் வந்து ப்ரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ பார்ஷியலி அங்கே டைஜஸ்ட் ஆகிருக்கு. அடுத்தபடியாக இன்னும் கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கல ப்ரோட்டீன், அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யார் வேணும் அப்படின்னா பேங்க்ரியாஸ்லேருந்து செக்ரீஷன்ஸ் வந்ததுன்னு சொன்னோம் இல்லையாம்மா. அந்த பேங்க்ரியாட்டிக் செக்ரீஷன்ஸ் வந்து ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பேங்க்ரியாட்டிக் ஜூஸஸில் என்னென்ன என்சைம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனை மட்டும் டைஜஸ்ட் பண்ணுற என்சைம் இல்லாமல் ஏகப்பட்ட என்சைம்ஸ் இருக்குது. அதில் நேம் வந்து 2 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. பேங்க்ரியாட்டிக் ஜூஸஸ் கண்டெயின் என்சைம். என்னென்ன என்சைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், கார்பாக்சிபெப்டிடேஸ், பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ், பேங்க்ரியாட்டிக் லைப்பேஸ், நியூக்ளியேசஸ். இவ்வளவும் இருக்குது. 2 மார்க்கில் கேட்பாங்கம்மா. ஒவ்வொரு என்சைமுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சப்ஸ்டன்சஸை வந்து டைஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க கார்போஹைட்ரேட்டை பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிப்பிட்ஸை பண்ணுவாங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ பார்ஷியலி டைஜஸ்டட் ப்ரோட்டீனை வந்து ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டைஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் அந்த ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்னா பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் உள்ளது. பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், கார்பாக்சிபெப்டிடேஸ், பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ், பேங்க்ரியாட்டிக் லைப்பேஸ் அண்ட் நியூக்ளியஸஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் ஒவ்வொன்றோட ஒர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது ட்ரிப்சினோஜன். இப்போ ட்ரிப்சினோஜன் அப்படின்ற என்சைம் வந்து என்னவா மாறும் அப்படின்னா இன்ஆக்டிவேட்டட் கண்டிஷனில் தான் இருக்குது. ட்ரிப்சினோஜன் அப்படின்றது வந்து இன்ஆக்டிவேட்டட் கண்டிஷன். இந்த ட்ரிப்சினோஜனை ஆக்டிவ் ஃபார்மான ட்ரிப்சினாக கன்வெர்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிரோகைனேஸ் அப்படின்ற என்சைம். 1 மார்க்கில் கேட்பாங்க. ட்ரிப்சினோஜன் அப்படின்ற என்சைம் இது இன்ஆக்டிவேட்டட் ஃபார்ம். இதை வந்து ஆக்டிவேட்டட் ஃபார்மான ட்ரிப்சினாக கன்வெர்ட் பண்ணுறது யார் அப்படின்னா என்டிரோகைனேஸ். இந்த என்டிரோகைனேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிரோகைனேஸை உருவாக்குறது வந்து இன்டெஸ்டைனல் மியூக்கோசா. ஓகேங்களா, இது புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்டிரோகைனேஸ் ட்ரிப்சினோஜனை ட்ரிப்சினாக மாற்றிட்டாங்க. அடுத்து ட்ரிப்சின் என்ன பண்ணும் அப்படின்னா ஹைமோட்ரிப்சினோஜன் நோஜன் அப்படின்னு முடிச்சாலே இன்ஆக்டிவ் ஃபார்ம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளாக. இந்த ஹைமோட்ரிப்சினோஜனை கைமோட்ரிப்சின் அப்படின்ற ஆக்டிவ் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னா இந்த ட்ரிப்சின். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் அடுத்த ட்ரிப்சினோட வேறு வேலை என்ன அப்படின்னு பாருங்கள். ப்ரோட்டீனை ஹைட்ரோலைஸ் பண்ணி, ஹைட்ரோலைஸ் அப்படின்னா என்னது, நீரார் பகுத்தல். ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர், லைசிஸ் அப்படின்னா பிரேக் டவுன், உடையிறது. அப்போ ட்ரிப்சின் வந்து ப்ரோட்டீனை நீரார் பகுத்து என்னவா மாற்றுது அப்படின்னா பாலிபெப்டைட்ஸ் அண்ட் பெப்டோனாக உடைச்சு கொடுக்குது. ப்ரோட்டீன் அப்படின்றது வந்து நிறைய அமினோ ஆசிட்ஸ் வந்து பெப்டைடு பாண்டால் இணைக்கப்பட்ட ஒரு தொகுப்பு தான் என்ன சொல்லுவோம், ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நிறைய பெப்டைடு அமினோ ஆசிட்ஸ் வந்து பெப்டைடு பாண்டால் இணைக்கப்பட்ட என்னது ப்ரோட்டீன் அப்படின்றோம். இந்த நம்ம சாப்பிட்ற நீ பருப்பு எடுத்துட்ட, உளுந்து எடுத்துட்ட அப்படின்னா அதில் என்ன இருக்குது, பால் எடுத்துட்ட அப்படின்னா என்ன இருக்குது, ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா. அந்த ப்ரோட்டீனை வந்து உடைக்கணும் இல்லையா. உடைக்கிறதுக்கு என்ன என்சைம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ட்ரிப்சின். ஸோ அந்த ப்ரோட்டீனை வந்து என்னவா உடைக்கணும், பாலிபெப்டைட் அண்ட் பெப்டோனா உடைச்சு கொடுக்குறாங்க யார், ட்ரிப்சின். அதே மாதிரி கைமோட்ரிப்சின் இருக்குல்ல, கைமோட்ரிப்சின் ஃபர்தராக பெப்டைடு பாண்டை வந்து என்ன ஹைட்ரோலைஸ் த பெப்டைடு பாண்ட் அசோசியேட்டட் வித் ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட்ஸ். அந்த டயத்தில் ஹைமோட்ரிப்சின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் வந்து பெப்டைடு பாண்டுனால தான் ப்ரோட்டீனில் இணைக்கப்பட்டிருக்குன்னு. அந்த பெப்டைடு பாண்டை உடச்சி கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறது யார், ஹைட்ரோலைஸ் பண்ணுறது யார், பெப்டைடு பாண்டை ஹைட்ரோலைஸ் பண்ணி கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைமோட்ரிப்சின். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு, நல்ல ப்ரோட்டீன் வந்து நிறைய நல்லா உடஞ்சி என்ன ஆகிடுச்சு, பெப்டோன்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸாக கூட மாறிடுச்சு. நெக்ஸ்ட் பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ். பேங்க்ரியாஸில் உள்ள அமைலேஸ், பேங்க்ரியாட்டிக் செக்ரீஷன்ஸ் ஏகப்பட்டது பார்த்தோம் இல்லையா. அதில் அடுத்த டைப் நம்ம பார்க்கக்கூடியது அமைலேஸ். அது மவுத்தில் செக்ரீட் ஆகக்கூடிய அந்த அமைலேஸ் ட்ரிப்சின் பார்த்தோம் இல்லையா, சலைவரி கிளான்ஸ், அதோட ஒர்க்காக இருந்தாலும் சரி, பேங்க்ரியாட்டிக் அமைலேஸோட ஒர்க்காக இருந்தாலும் சரி, இதோட வேலை என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட்டை டைஜஸ்ட் பண்ணுறது. இப்போ கார்போஹைட்ரேட்டோட ஒரு ஃபார்ம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகோஜன். கிளைகோஜன்னா என்னது, எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு கிளைகோஜன். நிறைய நீங்கள் கார்போஹைட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா அதிகப்படியான குளுக்கோஸ் என்னவா மாறும் அப்படின்னா கிளைகோஜனாக மாறி
லிவர் அண்ட் மசில்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ நம்ம உணவில் உள்ள கிளைக்கோஜன் அதே மாதிரி ஸ்டார்ச் அப்படின்றதும் பாலிசாக்கரைடு தான், கிளைக்கோஜன் அப்படின்றதும் பாலிசாக்கரைடு தான், கார்போஹைட்ரேட் தான். இந்த கிளைக்கோஜன் அண்ட் ஸ்டார்ச் அப்படின்ற பாலிசாக்கரைடை டைசாக்கரைடுங்கிற மால்டோஸாக உடைக்கிற வேலையை செய்கிறவங்க இந்த அமைலேஸ். அப்போ அமைலேஸோட வேலை என்ன? ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் உள்ள கார்போஹைட்ரேட்டை சிம்பிளர் ஃபார்மாக மாற்றி கொடுக்குறாங்க. கிளைக்கோஜன் அண்ட் ஸ்டார்ச் அப்படின்றது பாலிசாக்கரைடு, மால்டோஸ் அப்படின்றது டைசாக்கரைடு. ஸோ பாலிசாக்கரைடான கிளைக்கோஜன் அண்ட் ஸ்டார்ச்சை டைசாக்கரைடான மால்டோஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறவங்க யார்? பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ். அடுத்தபடியாக பார்க்கக்கூடியது பேங்க்ரியாஸ் செக்ரேட் பண்ணக்கூடிய லைப்பேஸ். இந்த லைப்பேஸோட இன்னொரு பேர் ஸ்டியாப்சின். பேங்க்ரியாட்டிக் லைப்பேஸோட இன்னொரு பேர் ஸ்டியாப்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. லைப்பேஸ் அப்படின்னாலே நேம்லேயே இருக்குது, லிப்பிட் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது என்ன பண்ணும்? ஃபேட்டை வந்து ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் கிளிசராலாக உடைக்கும். லைப்பேஸ் ஆக்ட் ஆன் எமல்சிஃபைடு ஃபேட் ட்ரைகிளிசரைடு அண்ட் ஹைட்ரலைஸ் தெம் into free fatty acids and monoglyceride. என்னவா உடைச்சு கொடுத்துருக்கு? ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் மோனோக்ளிசரைடாகவும் லைப்பேஸ் வந்து உடைச்சு கொடுத்துருச்சு ஃபேட்டை. அடுத்து மோனோக்ளிசரைடு வந்து மறுபடியும் ஃபர்தராக ஹைட்ரோலைஸ் ஆகி ஃபைனலாக என்ன கிடச்சிருது? ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் கிளிசராலாக கன்வெர்ட் ஆகிடும். ஃபேட் இருக்காங்க, ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணுறது எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க? ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் மோனோக்ளிசரைடாக லைப்பேஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிச்சு. மறுபடியும் மோனோக்ளிசரைடு மறுபடியும் ஹைட்ரலைஸ் ஆகி ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் நமக்கு எண்ட் ப்ராடக்ட் ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் கிளிசரால் வந்து கிடச்சிரும் ஃபேட்லேருந்து. நெக்ஸ்ட் நியூக்ளியேசஸ். நியூக்ளியேசஸ்ங்கிறது வந்து பேங்க்ரியாட்டிக் செக்ரீஷன்ஸ் தான், கணையம் சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பு தான். இந்த நியூக்ளியேசஸ் என்சைமோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, நியூக்ளிக் ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த நியூக்ளிக் ஆசிட்டை வந்து நியூக்ளியோடைட் அண்ட் நியூக்ளியோசைடாக உடைக்கிற வேலையை செய்கிறது யார் அப்படின்னா நியூக்ளியேசஸ். நியூக்ளியோடைடு, நியூக்ளியோசைடெல்லாம் உங்களுக்கு டிஎன்ஏ, ஆர்என்ஏ வரையில் டீட்டெயில்டாக வேணால் சொல்லித்தரேன். அடுத்து ப்ரூனர் கிளாண்ட்னு ஒரு கிளாண்ட் இருக்கும் இண்டஸ்ட்ரியலில், ஸ்மால் இண்டஸ்ட்ரியலில். அந்த ப்ரூனர் கிளாண்டோட செக்ரீஷன்ஸ் அண்ட் அடுத்து இண்டஸ்ட்ரியல் கிளாண்ட் செக்ரீஷன்ஸ் இதெல்லாம் வந்து என்னவா மாறும் அப்படின்னா சக்கஸ் சென்ட்ரிகஸ் அல்லது இண்டஸ்ட்ரியல் ஜூஸாக மாறும். சிறுகுடல் சுரப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது சக்கஸ் சென்ட்ரிகஸ் அல்லது இண்டஸ்ட்ரியல் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன செக்ரீஷன்ஸ் இருக்குது, என்னென்ன என்சைம்ஸ் இருக்குது, அந்த என்சைம்ஸ் வந்து எப்படி டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ சக்கஸ் சென்ட்ரிகஸில் என்னென்ன என்சைம்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்கள். சக்கஸ் சென்ட்ரிகஸ்னாலும் இண்டஸ்ட்ரியல் ஜூஸ்னாலும் ஒன்று தான். மால்டேஸ், லாக்டேஸ், ஏஎஸ்இன்னு முடிஞ்சாலே அதுக்கு பேர் என்சைம். சுக்ரேஸ், இன்வெர்டேஸ், அனதர் நேம் சுக்ரேஸோடது. பெப்டிடேஸ், லைப்பேஸ், நியூக்ளியோடைடேஸ், நியூக்ளியோசைடேஸ், இது எல்லாமே இருக்குது. இது எப்படி வந்து உணவுப் பொருளை டைஜஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். மால்டோஸ் அப்படின்றது வந்து இரட்டை சர்க்கரை, டைசாக்கரைடு. மால்டோஸ்ங்கிறது என்னது? ஒரு டைசாக்கரைடு. இந்த மால்டோஸ்ங்கிற டைசாக்கரைடை மால்டேஸ்ங்கிற என்சைம் வந்து எப்படி உடைக்குது அப்படின்னா குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ். குளுக்கோஸ்னால் என்னது? மோனோசாக்கரைடு. மால்டோஸ்ங்கிறது டைசாக்கரைடு. 1 + 1 2 கரெக்டாக? அப்போ மால்டோஸ் அப்படின்ற இரட்டை சர்க்கரையை குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸாக உடைக்கிறது யார்? மால்டேஸ்ங்கிற என்சைம். அதே மாதிரி சுக்ரோஸ், இது மூணுமே இரட்டை சர்க்கரைமா. மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ் இது மூணுமே இரட்டை சர்க்கரை, டைசாக்கரைடு. அதே மாதிரி குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் அது மூணும் ஒற்றை சர்க்கரை, மோனோசாக்கரைட்ஸ். சரி, சுக்ரோஸ் அப்படின்ற டைசாக்கரைடை சுக்ரேஸ் அப்படின்ற என்சைம் குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ் அப்படின்ற மோனோசாக்கரைட்ஸாக உடைச்சு கொடுக்குது. அதே மாதிரி லாக்டோஸ், மால்டோஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியங்கள், முளைத்த தானியங்கள், முளைக்கட்டிய தானியங்கள்னு சொல்லுவீங்க இல்லையா? பருப்பு வகைகள், நம்ம அந்த அவிச்செல்லாம் சாப்பிடுவோம் இல்லையம்மா ஹெல்த்திக்காக, அந்த தானியங்கள்லாம் இருக்கக்கூடியது மால்டோஸ் அப்படின்ற சர்க்கரை. சுக்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேன் சுகர், கரும்புலையெல்லாம் இருக்கக்கூடியது வந்து சுக்ரோஸ். அடுத்து லாக்டோஸ் அப்படின்றது வந்து மில்கில் இருக்குது. அடுத்து லாக்டேஸ் அப்படின்றது என்சைம். இந்த லாக்டோஸை வந்து எப்படி உடைச்சு கொடுக்குது அப்படின்னா குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ்ங்கிற மோனோசுகர் ப்ளஸ் மோனோசுகராக கொடுக்குது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது புரோட்டீன். புரோட்டீனில் உள்ள கண்டென்ட் தான் டைபெப்டைடு, ட்ரைபெப்டைடு, அதாவது இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பு. இதை வந்து பெப்டிடேஸ் அப்படின்ற என்சைம் வந்து புரோட்டீன் வந்து என்னவா உடையும்? ஃபைனல் ப்ராடக்ட் என்ன? அமினோ ஆசிட்ஸ். புரோட்டீன் எதனால் ஆனது? அமினோ ஆசிட்ஸ் ஆனது. அதனால் இப்போ வந்து ட்ரைபெப்டைடு என்னவா உடையும்? அமினோ ஆசிட்ஸாக உடையும்.
உடைச்சு கொடுக்குற என்சைம்ஸோட பேர் பெப்டிடேஸ். அடுத்ததாக பார்க்கக்கூடியது நியூக்ளியோடிடேஸ். நியூக்ளியோடைட்ஸை நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பாரிக் ஆசிட்டை உடைக்கிறது. இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா அதில் நியூக்ளியோசைடு பாஸ்பாரிக் ஆசிட் எல்லாமே இருந்தால் அதுக்கு பேர் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடு அப்படின்னா சுகர், நைட்ரஜன் பேஸான அடினின், தைமின், சைட்டோசின், குவானின் இதெல்லாம் இருந்தால் அதுக்கு பேர் நியூக்ளியோசைடு. சரிங்களா? பாஸ்பேட் குரூப்பும் சேர்ந்துருந்தால் அதுக்கு பேர் நியூக்ளியோடைடு. ஓகே, நியூக்ளியோடைடை வந்து நியூக்ளியோடிடேஸ் அப்படின்ற என்சைம் எப்படி உடைக்குதுன்னு பாருங்கள். நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பாரிக் ஆசிட்ஸாக உடைச்சு கொடுக்குது. அடுத்தது நியூக்ளியோசைடேஸ் அப்படின்னா நியூக்ளியோசைடை என்ன பண்ணுது அப்படின்னா சுகர் ப்ளஸ் நைட்ரோஜனஸ் பேஸாக உடைக்குது. நைட்ரோஜனஸ் பேஸுங்கிறது என்னது? இந்த அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். இப்போ சுகர் அப்படின்ற போது 5 கார்பன் ஆட்டம் இருக்கும். இதில் டிஎன்ஏல பென்டோஸ் சுகர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டைக்ளிசரைடு, மோனோக்ளிசரைடு, அதாவது வந்து கொழுப்பு லிப்பிடு ஃபேட் இருக்கு இல்லையா, அதை வந்து லைபேஸ் அப்படின்ற என்சைம் வந்து ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் கிளிசராலாக உடைச்சு கொடுக்குறாங்க. இப்போ இவ்வளோ என்சைம்ஸும் வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மியூக்கஸ் அண்ட் பைகார்பனேட் அயான்ஸ் பேங்க்ரியாஸ்லேருந்து வந்தது இல்லையா கோழை பொருளும், அந்த பைகார்பனேட் அயான்ஸும் வந்து ஒரு அல்கலைன் மீடியம், அதாவது பிஹெச் ரேஞ்ச் வந்து காரத்தன்மையுடைய 7.8. உங்களுக்கு பிஹெச் ரேஞ்செலாம் தெரியும் இல்லையா, நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் பொட்டன்ஷியல் அப்படிம்போம். பிஹெச் வந்து 1 to 6.9 இருந்தது அப்படின்னா ஆசிட், நீங்கள் 7 நியூட்ரல், 7 to 14 அப்படின்றது ஆசிட். சாரி பேஸ். 7.1லேருந்து 14 அப்படின்றது பேஸ் அல்கலைன், 1 to 6.9 அப்படின்றது ஆசிட். ஸோ அந்த காரத்தன்மை அல்கலைன் நேச்சரை வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மியூக்கஸும் பைகார்பனேட்டும் இந்த ஏரியாவுக்கு கொடுக்குது. ஸோ அந்த அல்கலைன் மீடியமாக இருக்கிறதுனால ஈஸியாக என்சைமேட்டிக் ஆக்ஷன்லாம் நடந்து டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் டைஜஷன் ஆல் மேக்ரோ மாலிகூல்ஸ், பெரிய பெரிய மாலிகூல்ஸ்லாம் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா சிம்பிள் மோனோமெரிக் யூனிட்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. கார்போஹைட்ரேட் என்னவா கன்வெர்ட் ஆனாங்க? மோனோசாக்கரைட்ஸாக கன்வெர்ட் ஆனாங்க. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸாக கன்வெர்ட் ஆனாங்க. ப்ரோட்டீன்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆனாங்க? அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆனாங்க. லிப்பிட்ஸ் எப்படி கன்வெர்ட் ஆனாங்க? ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் கிளிசராலாக கன்வெர்ட் ஆனாங்க. ஸோ இப்போ டைஜஷன்லாம் முடிஞ்ச உடனே இந்த சிம்பிள் சப்ஸ்டன்சஸ் தஸ் ஃபார்ம்ட் ஆர் அப்சார்ப்ட் இன் தி ஜெஜினம். ஜெஜினம் வந்து என்ன பண்ணிக்குது அப்படின்னா அதை அப்சார்ப் பண்ணிக்குது. டைஜஷன் முடிஞ்ச உடனே என்ன நடக்கணும்? அப்சார்ப்ஷன் அண்ட் தென் அசிமிலேஷன், ஃபைனலாக டைஜஷன். இன்டேக் ஆஃப் ஃபுட்டை வந்து நியூட்ரிஷன் சொன்னோம். இப்போ நடந்தது ஃபுல்லாக டைஜஷன். டைஜஷனுக்கு அப்புறம் வரக்கூடியது அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன், அதுக்கப்புறம் எஜஷன். ஓகே, அப்சார்ப்ஷன் எங்கே நடக்குது? ஜெஜினமில் நடக்குது அண்ட் இலியம் ரீஜன்ஸில் நடக்குது. ஜெஜினம், இலியம் ரெண்டுமே இந்த யாரோட பார்ட் தான்? ஸ்மால் இன்டெஸ்டைனோட பார்ட். ஓகே டீச்சர், டைஜஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே அப்சார்ப்ஷன் நடக்கும். டைஜஷன் ஆகாது என்ன நடக்கும்? undigested or unabsorbed substances propelled into the large intestine. ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து எங்கே போயிடுறாங்க? பெருங்குடலுக்கு போயிடுறாங்க. தேவையில்லாத இந்த டைஜஸ்ட் ஆகாத உணவுப் பொருள் எல்லாமே லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போயிடுவாங்க. The activity of gastrointestinal tract are carried out by the neural and hormonal control for proper coordination of different parts. அதாவது நம்ம உடம்புல உள்ள எல்லா பாடி பார்ட்ஸும் சேர்ந்து தான் வந்து இப்போ நர்வஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் அண்ட் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்டாக இருக்கட்டும், அதாவது நியூரல் ஹார்மோனல் கண்ட்ரோல், ஹார்மோனோட செக்ரேஷன், இது எல்லாமே சேர்ந்து தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்குது. இப்போ டைஜஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல் வந்து எங்கே வரணும்? லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வரணும் அப்படின்னா அங்கே நியூரல் ஹார்மோனல் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ மஸ்குலர் ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே நடக்கணும். கேஸ்ட்ரிக் அண்ட் இன்டெஸ்டைனல் செக்ரேஷன்ஸ் ஆர் ஸ்டிமுலேட்டட் பை நியூரல் சிக்னல்ஸ். இப்போ நம்மளோட கேஸ்ட்ரிக்ஸ் செக்ரேஷன்ஸ் இப்போ நம்ம இவ்வளோ பார்த்தோம் இல்லையா, என்சைம் செக்ரேட் ஆனிச்சு, இண்டஸ்ட்ரைனில் செக்ரேட் ஆனிச்சு, பெப்சின், ரெனின், அமிலேஸ், கார்பாக்சி பெப்டிடேஸ் இதெல்லாம் செக்ரேட் ஆனிச்சு இல்லையா. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் வந்து ஸ்டிமுலேட் பண்ணாங்க அப்படின்னா நியூரல் சிக்னல்ஸ், நம்ம நர்வஸ் சிஸ்டம். அண்ட் ஹார்மோனல் கண்ட்ரோல் ஆல்சோ, ஹார்மோன் கண்ட்ரோல் ஆஃப் செக்ரேஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் ஜூஸ் கேரிட் அவுட் பை local hormone produced by gastric glands and intestinal mucosa secrete பண்ணக்கூடிய ஹார்மோன்னாலேயும் தான் இந்த ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.